நான் என்ன செய்ய நினைத்தாலும் தடையாகவே வருகிறது. நான் என்ன செய்வது என்று யோசிக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார் தாவீது. அவர் குடும்பத்தார் அவரை ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லை. மிகவும் அசட்டை பண்ணினார்கள். உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற தேவனோ வருங்காலத்து ராஜா இவர்தான் என்று சொல்லி அவரை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அபிஷேகம் பண்ண நாள் முதற்கொண்டு அவருக்கு அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருந்தது. சவுல் அவரை துரத்தி கொல்ல நினைத்தான். கர்த்தர் தாவீதுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை முறியடிக்க சவுல் எவ்வளவு அதிகமாய் முயற்சி செய்ய முடியுமோ செய்து கொண்டே இருந்தார். முடிவில் சவுல் மாண்டானே தவிர தாவீது தேவனுடைய திட்டத்திற்குள் இருந்தார். அதற்கு அவர் உண்மையாய் இருந்தார். தேவனும் அவர் திட்டத்தை அவரில் நிறைவேற்றி ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆமாங்க, நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு திட்டங்களை வகுத்து வைத்துள்ளார். தேவன் அதை நிச்சயமாக நமக்குள் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதற்கு நடுவில் எத்தனை தடைகள் வந்தாலும், சத்ருவோ சாத்தானோ யார் இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்தாரோ இத்தனை தடைகள் கொண்டு வந்திருந்தாலும் தேவன் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து அவர் திட்டத்தை நம்மில் நிறைவேற்றவே செய்வார். ஆனால் நமக்கு என்று தேவன் வைத்த திட்டத்தை யாராலும் உடைக்க முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ அதை நாமே நம் கையால் உடைக்க முடியும் என்பதும் உண்மை. யூதாஸ் காரியோத்து 12 சீஷர்களில் ஒருவராகத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் சீஷர்களுக்கு என்ற இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கு அவரும் சொந்தமாய் இருந்தார். அவர் திட்டத்தில் தான் யூதாஸ் காரியோத்து இருந்தார். ஆனால் பண ஆசை அவருடைய சொந்த இச்சையின் விளைவாக அவ்வளவு பெரிய பதவியை இழந்து ஏன் பரலோகத்தையே இழந்து போனார். நம் கையாலேயே நமக்கு தேவன் வைத்த திட்டங்களை உடைக்க முடியும். அதற்கு காரணம் நம்முடைய சொந்த இச்சையாகத்தான் இருக்கும். எனவே எனக்கென்று தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்று வரும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரே எடுத்து போடுவார். என் திட்டத்திற்குள் அவர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. எல்லா தடைகளையும் நீக்கி தேவன் அவர் திட்டத்தின் மையத்தில் வைத்து உங்களை உயர்த்துவாருங்க. அதுவரை அவர் சித்தம் அறிந்து அவருக்கு பிரியமானபடி செயல்படுங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், நீர் எனக்கு வைத்த திட்டம் என் நிமித்தம் தடைப்படாமல் இருக்கவும் உன் திட்டம் என்னில் நிறைவேறவும் உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.